விஜய் டிவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல்னா அது பாக்கியலட்சுமி தான். ஒரு சமையல் பண்றது மூலமாவே மிகப்பெரிய லட்சியத்தை அடையக்கூடிய பாக்கியலட்சுமி அப்படிங்கிற பெண், தனக்கு எதிரியா இருக்கக்கூடிய கணவரையும் சமாளிச்சு அந்த எல்லா தடையும் உடைச்சி எப்படி முன்னேறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சிறப்பம்சம். இந்த சீரியல் அவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க, ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதுல 2வது மகனா நடிக்கக்கூடியவர் தான் விஷால் அப்படிங்கிறவரு இதுல எழில் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த சீரியல் மூலமா அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் உருவானது உண்மைதான். அது மட்டும் இல்லாம அவர் நிறைய பெண்களுக்கு கனவு கனடாவும் இருந்திருக்கிறாரு. இப்படி இருக்கிற சமயத்துல இன்னைக்கு சீரியல் எபிசோட்ல திடீர்னு பார்க்கும்போது வேற ஒருத்தர் காமிச்சு இவருக்கு பதில் இவர் அப்படின்னு போட்டு விஷாலுக்கு பதிலா வேற ஒருத்தர் நடிக்க வந்திருக்காரு. எந்தவித அறிவிப்பும் இல்லாம ஏன் இந்த எழில் கேரக்டருக்கு மாத்துனாங்க அப்படின்னு தெரியாம ஃபேன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட்ல இருக்கிறாங்க. ரீசெண்டா இந்த எபிசோட் முழுக்க இவருக்கு சிறப்பான கதையம்சம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இதனால அவரு கதையை விட்டு விலகிறதாகவும் சொல்றாங்க. இன்னும் சிலர் அவருக்கு படத்துல நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறதாகவும் அதனால சீரியலை விட்டு விலகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி தனக்கான ரோல் சிறப்பா இந்த கதையில கிடைக்கல அப்படிங்கிறதுனால இயக்குனர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவரு இந்த சீரியலை விட்டு திடீர்னு விலகிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் அடுத்து அவரோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். ஏற்கனவே எழிலுக்கு ஜோடி நடிக்கக்கூடிய அமிர்தாங்கிற கேரக்டரையும் மாத்தினாங்க. இப்போ எழிலுங்கிற கேரக்டருக்கும் மாத்திருக்காங்க. இந்த மாதிரி சீரியல்ல அடுத்தடுத்து கதாபாத்திரங்கள் மாறுறது மூலமா மக்கள் யாருக்கும் எந்தவித விருப்பமும் இல்லாம ஒரு பிடித்தம் இல்லாம போகுது அப்படிங்கிறது உண்மைதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.